பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்காங்க. அப்படியே சின்ன கத்திரிக்காவை எடுத்து எண்ணெயில் அப்படியே நல்லா வாட்டி நல்லா குழஞ்சி விட்ட முன்னாடி அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்து முன்னாடி அது கத்திரிக்காவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் வணக்கி தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டு ஆட்டி ஊற்றி நல்லா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி கொதிச்ச பின்னாடி இந்த எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காவை அதில் போட்டு தேவையான உப்பு, காரம் எல்லாத்தையும் சேர்த்தி அப்படியே நல்லா கொதிக்க விட்டிங்களா அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் பாருங்க. அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மேலே கொஞ்சம் போட்டுட்டு இறக்குனா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்கும். அந்த புளிப்புக்கும் அந்த கத்திரிக்காய் உள்ள ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கும் அந்த உள்ள புளி அந்த புளிப்பெல்லாம் இறங்கியிருக்கும் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய்க்குள்ளார. சரிங்களா? பாருங்கள், இந்த கத்திரிக்காய்க்கும் இந்த புளிப்பு குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லா ருசி நல்லா